ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நான் நிறையா ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், அது வந்து நான் நிறையா வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்க்கு தேவையான நம்ம ஜிம்முக்கு போகல. பட் வந்து வீட்டில் இருந்தே நம்ம தம்பிள்ஸ் வெயிட்டில் நிறைய லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ வந்து அப்படி லிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நிறையா வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஜிம் எக்யூப்மெண்ட் எல்லாமே நல்லா வந்து ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ தட் நான் வந்து 2-3 கிரிப்பர் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து எங்கேயுமே வந்து மசில்லாம் ஸ்ட்ரெயின் ஆகாது, நம்மளும் ஓவராக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு காமிக்கிறேன். பிரிஸ்ட் பேண்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ வந்து இதுதான் இந்த 2 இருக்கும். பிரிஸ்ட்னா இந்த இடத்துல வந்து நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து வச்சுருக்கிறது என்னமோ ஒரு 2 kg தம்பிள் தான் வச்சுருக்கேன். 2 kg ஒன்று, 2 kg ஒன்று, 4 kg. ஸோ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கையில் இந்த இடத்துல வந்து நம்ம சுற்றிக்கணும். கையில் இந்த இடத்துல மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அப்போ தான் அந்த பிரிஸ்டில் வந்து கரெக்டாக வந்து அது சுற்றலாம். வீட்டு அப்புறம் இதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வந்து நம்ம வெயிட் தூக்கினாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து வலி அதிகமாக தெரியாது. ஸோ தட் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ண போகிறீங்க, ஒரு 2 கிலோனாலுமே அது வெயிட்டு தான். ஸோ வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து தம்பிள்ஸ் இப்படி எடுக்கும்போது கை ரொம்ப நம்மளுக்கு பெயினாக இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, இது வந்து ஒரு ஜிம் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெலாம் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இன்னும் 2 இருக்குது பாருங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன்.